ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஹெச் கிரியேஷன். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு அப்டேட்டான வீடியோவும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஹெச் கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆன்லைனில் எப்படி எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே நெட் சென்டரில் பண்ணிங்கன்னா 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம ஆன்லைனில் பண்ணால் 230 தான் செலவாகும் நம்மளுக்கு. முதல்ல குரோமுக்குள்ளே போயிடுங்க. பரிவாஹன் டைப் பண்ணிக்கோங்க. நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இங்கே ஃபஸ்ட்டு வெப்சைட் parivahan.gov.in அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. அப்புறம் டிரைவிங் ரிலேட்டட் சர்வீசஸ்னு இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அப்ளை லேர்னர் லைசன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுங்க. அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். அதில் அப்ளிகண்ட் டஸ் நாட் ஹோல்ட் டிரைவிங் லேர்னர் லைசன்ஸ் அது கொடுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ புது லைசன்ஸ் இல்லை, இப்போ தான் நம்ம நியூவாக அப்ளை பண்ணுறோம். அதனால் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. லோடிங் ஆகிட்டதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. பின்கோட் போடுங்க. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போடுங்க. அப்புறம் ரிலேஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபாதர் நான் கொடுத்துக்கிறேன். ஃபாதர் நேம் ஃபஸ்ட் நேம் போடுங்க. லாஸ்ட் நேம் அவங்களோட இனிஷியல் போடுங்க. நேம் இது மாதிரி வரும். இப்போது ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் போடுங்க. அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த்து போடுங்க. அப்புறம் குவாலிஃபிகேஷனில் நான் 10th பாஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் ப்ளட் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் இப்போ போட்டுக்கோங்க. அந்த மொபைல் நம்பரை கையில் வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் சக்ஸஸ் ஆன உடனே. அப்புறம் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. உங்கள் டிசியில் உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் இருக்கும், அது பார்த்து போட்டுக்கோங்க. நான் என்னோடய டிசியில் இருக்கிற மாதிரியே போட்டுக்கிறேன். அப்புறம் செகண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் போடுங்க. அப்புறம் உங்களோட அட்ரஸ் போடுங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்கு, உங்களோட தாலுக்கா, அப்புறம் நீங்கள் வில்லேஜா டவுனான்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ஊர் போட்டுங்க. அப்புறம் உங்களோட அட்ரஸ் போடுங்க. அட்ரஸ் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. அப்புறம் நீங்கள் அந்த அட்ரஸில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க அது மாதிரி போடுங்க. நான் 10 years நான் தரேன். அப்புறம் காப்பி டு பர்மனன்ட் அட்ரஸ் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி லைசன்ஸ் தேவைப்படுது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மோட்டர் வித் கியர்னு போட்டிருக்கேன். இந்த ப்ளூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரி லைசன்ஸ் தேவைப்படுதுன்னு அது ரைட் சைடில் எடுத்துக்கும். அப்புறம் கேஎஸ்னு கொடுத்து சப்மிட் கொடுங்க. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து ஆர் யூ ஷூர் சப்மிட் யுவர் டேட்டான்னு கேட்கும். ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மாதிரி ஸ்க்ரீன் காட்டும் உங்களுக்கு. இது உங்களோட அக்னாலஜ்மெண்ட்டு. இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் முன்னாடி எடுத்துன்னு போய் காட்டணும். இதுதான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கான ப்ரூஃபு. அப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபார்ம் 1ன்னு போட்டு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு எடுத்துன்னு போய் காட்டணும். அப்புறம் பிரிண்ட் ஃபார்ம் 1 இருக்குது பாருங்கள், அதுவும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இதில் கீழே சிக்னேச்சர் போட்டு வச்சுங்க. இது நீங்கள் சாஃப்ட் காப்பி டவுன்லோட் பண்ணி நீங்கள் சிக்னேச்சர் போட்டு திரும்ப இது அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் ஃபார்ம் 1 சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபார்ம் 1A இருக்குது பாருங்கள். இது மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு. இதை டவுன்லோட் பண்ணி ஒரு டாக்டர்கிட்ட சிக்னேச்சர் வாங்கி வச்சுக்கோங்க. இதுவும் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போய் காட்டணும். இதில் ஒரு ஃபோட்டோ ஒட்டி உங்கள் சைன் போட்டுருங்க. இதுவும் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போய் காட்டணும். அப்புறம் பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள். இதுவும் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதுதான் முன்னாடி காட்டணும். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ப்ரூஃப் இது தான். இது மாதிரி உங்களுக்கு வரும். இதுவும் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இது மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இதில் அப்லோட் டாக்குமெண்ட்ஸு செகண்ட் ஸ்டெப்பு. இப்போது நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணணும். இதில் ஏஜ் ப்ரூஃப் கொடுங்க. ஏஜ் ப்ரூஃப்க்கு நான் எஸ்எஸ்எல்சி மார்க் லிஸ்ட்டு தரேன். அதோட டாக்குமெண்ட் நம்பர் போடுங்க. டாக்குமெண்ட் நம்பர் சர்டிஃபிகேட்க்கு மேலே ரைட் சைடில் இருக்கும். இது யார் இஷ்யூ பண்ணாங்க, இஷ்யூ ஆஃப் அத்தாரிட்டி ஸ்டேட் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அது கொடுத்துருங்க. அது எப்போ வாங்கினீங்க இஷ்யூவிங் டேட்டு அது போட்டுருங்க. அப்புறம் சூஸ் ஃபைல் கொடுங்க. அந்த சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. அது இதில் அப்லோடு பண்ணணும். அப்லோடு கொடுங்க. அப்லோடு கொடுத்த உடனே லோடிங் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் காட்டும். கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. இப்போது அட்ரஸ் ப்ரூஃப் அப்டேட் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் ஆதார் கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆதார் கார்டு தான் யூஸ் பண்ணேன். நான் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஆதார் கார்டுக்கு டாக்குமெண்ட் நம்பர் போட முடியாது. அதனால் டைரெக்டாக இஷ்யூங் அத்தாரிட்டி UIDAI அது போட்டுக்கோங்க. அது நீங்கள் எப்போ வாங்கினீங்க இஷ்யூவிங் டேட்டு அது போட்டுருங்க. நான் 2016 வாங்கியிருக்கேன். நவம்பரில் 8ஆம் தேதி அதை நான் போட்டேன். அப்புறம் சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற ஆதார் கார்டை இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம்னு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போது நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் டாக்குமெண்ட்டு. இப்போ அதை நம்ம அப்டேட் பண்ணணும். நான் முதலே ஃபார்ம் 1 டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி வச்சுருக்க சொன்னேன்ல, அது இதில் அப்லோட் பண்ணணும். அதில் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துங்க. ப்ரூஃப்ஸில் அந்த டாக்குமெண்ட் நம்பர் கொடுங்க. லோடிங் ஆன உடனே அந்த டாக்குமெண்ட் நம்பர் கொடுங்க. டாக்குமெண்ட் நம்பர்ன்றது நம்ம அப்ளிகேஷன் நம்பரு. இந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க. இஷ்யூங் அத்தாரிட்டி சாரதி பரிவஹான் அது போட்டுக்கோங்க. நீங்கள் என்றைக்கு அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி டேட் போட்டுக்கோங்க. இப்போ சூஸ் ஃபைல் கொடுத்து நான் ஃபார்ம் 1 டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி வச்சுக்க சொன்னேன்ல, அந்த டாக்குமெண்ட் இதில் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ
இப்போது கன்ஃபார்ம் காட்டும், கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ லோடிங் ஆகிட்டு ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. அப்புறம் தேர்ட் ஸ்டெப்பு ஃபீ பேமெண்ட்னு காட்டும், அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட்னு கொடுங்க. ப்ரொசீட்னு கொடுத்த உடனே லோடிங் ஆகும். இது நெட் சென்ட்ரல் பண்ணிங்கன்னா 500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இது நம்ம ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 230 ருபீஸ் பே பண்ணணும். இது மாதிரி காட்டும். இதில் இஷ்யூ நியூ எல்எல்ஆருக்கு 150, எல்எல் டெஸ்ட்டுக்கு 50, அப்புறம் பேங்க் கெட்டவே ட்ரெஷர்னு இருக்குது, அதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கேப்சா கோடை என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அங்கே 3ஆவதில் போட்டிருக்குங்க. அப்புறம் பே நவுன்னு கொடுங்க. பே நவுன்னு கொடுத்த உடனே இது மாதிரி காட்டும். ஐ அக்ரி த டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன், ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுங்க. லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் நீங்கள் டெபிட் கார்டு மூலமாக ப்ளே பண்ணிக்கலாம். இதில் நெட் பேங்கிங் இருக்குது, இதில் யூபிஐ கூட இருக்குது. எனக்கு நெட் பேங்க் தான் இருக்குது, அதெல்லாம் நான் நெட் பேங்கிங்கில் தரேன். கிளிக் ஹியர்னு கொடுங்க. என்னோடய பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இப்போ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் சூஸ் பண்ணி 230 ருபீஸ் டெபிட் ஆகிடும். மேக் பேமெண்ட் கொடுங்க. போர்ட்டல் வந்துடுச்சு பேங்க்கோடது. இப்போ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி 230 வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லாட் புக் பண்ணணும். எப்போ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இதில் ஹாலிடே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கை ப்ளூ கலர் இருக்குது இல்லை, அது இதில் ஸ்க்ரோல் பண்ணி என்றைக்கு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். அதில் கிளிக் பண்ணி ஸ்லாட் புக் பண்ணிவிடுங்க. ஸ்லாட் புக் பண்ண உடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் காட்டும். நீங்கள் 4 ஸ்டெப்பே முடிச்சிட்டிங்க. இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இது மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் காட்டும். உங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் இருக்கோ அன்றைக்கி எடுத்துன்னு போய்ட்டு இந்த பேப்பரோட அட்டாச் பண்ணி நீங்கள் மீதி ஃபைல் எல்லாம் கொடுத்துருங்க. உங்களுக்கு எல்லோரும் புக் ஆகிடும். டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆன்லைனில் எப்படி எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு புதிய வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.